இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை நான் கண்டிக்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, 8 வருஷத்துக்கு முன்னால் ஏன் குறைக்கல அப்படின்னு. நிர்வாக ரீதியாக நிதியமைச்சரும் சரி, பொருளாதார வல்லுநர்களும் சரி, இது எதற்கு நாம் ஜிஎஸ்டி போட்டு, அதுவும் புது வரி கிடையாது ஜிஎஸ்டி. நான் பொதுமக்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன், யாதோ மோடி வந்த உடனே வரி போட்ட மாதிரி இவர்கள் பேசுகிறார்கள். 17 வகையான வரி இருந்தது. ஆக இதுக்கு முன்னால் நீங்கள் 18% வரி கொடுத்ததுக்கு அதுக்கு முன்னாலே நீங்கள் 17-18% கொடுத்துருப்பீங்க. ஆக ஏதோ அதை வந்து குறைச்சி மக்களுக்கு வசதியாக இருக்கணும் 4 ஸ்லாப் கொண்டு வந்தோம், 4 அடுக்கு கொடுக்க வந்தோம். இன்னைக்கு 2 அடுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆக இது மக்களுக்கு மிகுந்த பலனளிக்கதாக இருக்குது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் பண்ணால் அதுக்கு வரியே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுது முதலமைச்சர் அவர்கள், நான் கேட்குறேன், இதுக்கு முன்னால் யூபிஏ கவர்மெண்ட்டில் நீங்கள் தானே இருந்தீங்க, 17 வகையான வரி போட்டது நீங்கள் தானே. அப்போ 17 வகையான வரி ஏன் குறைக்கல நீங்கள் கேட்டிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு 8 ஆண்டுகளுக்கு பின்னால்னா பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரி செலுத்துபவர்கள் அதிகமாகி இருக்கிறார்கள். இதற்கு முன்னால் ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு உள்ள 65 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு 1.5 கோடி பேர் வந்திருக்கிறாங்க. அதனால அரசாங்கத்திற்கு வருமானம் 7 லட்சம் கோடியிலிருந்து 22 லட்சம் கோடியாக வந்திருக்கு. 22 லட்சம் கோடி யாருக்கு போகுது? மக்களுக்கு தேவைப்படுகின்ற வளர்ச்சிக்காகத்தான் போகுது. அதனால் இது ஏதோ சுருட்டி வச்சிருந்த மாதிரியும் அதை பிழிஞ்சு வச்ச மாதிரியும் வெங்கடேசன் போன்றவர்களாம் மிக தவறான ட்வீட்டுகளை போடுகிறார்கள். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்களே, எல்லாரும் நம்ம கார்ட்டூனே போட்டாங்க, பறந்து போயிட்டு இருந்தது. காய்கறி அரிசி எல்லாம் பறந்து போய் கொண்டு இருந்திருந்து, அதை மறந்து போய் விட்டீர்களா என்று நாங்கள் கேட்குறோம். அதனால் நீங்கள் 17 வகை வரி, இன்னொன்று மாநிலத்துக்கு மாநிலம். நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன், என் கையில் கொஞ்சம் காசு தான் இருந்தது. ஒரு மாருதி கார் வாங்கணும்னு நினச்சோம். தமிழ்நாட்டில் விலை அதிகம்னு பாண்டிச்சேரியில் போய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு எல்லைக்குள்ளே வந்தோடனே திருப்பி வேறு வரி கட்ட வேண்டி வரும். ஆக இப்போ அந்த எல்லை பயங்கரவாதம் கிடையாது, வழி பயங்கரவாதம் கிடையாது, ஒரே வரி விதிப்பு தான். அதே மாதிரி நம்மளோட லாரி டிரைவர்ஸ் அவங்கெல்லாம் சரக்கு ஏற்றிட்டு போகும்போது இரவு பகல் காத்து கிடப்பாங்க. இப்போ ஒரே வரி விகிதம் தான். ஆக வாழ்க்கை முறை இலகுவாகி இருக்கிறது. ஆனால் ஒன்று கேட்குறேன், முதலமைச்சர் உட்பட எல்லாத்தையும் கேட்குறேன், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இன்றைக்கி ஏன் போடுறீங்கன்னா, நீங்கள் கரண்ட் வரி ஏற்றிருக்கீங்களே, கரண்ட் கட்டணம் ஏற்றிருக்கீங்களே, சொத்து வரி ஏற்றிருக்கீங்களே, பால் வரி நீங்கள் ஏற்றுறீங்க, நாங்கள் குறைக்கிறோம். ஆளும் குழந்தைகளுக்கான பாலை மாநில அரசு ஏற்றுகிறது. ஜிஎஸ்டி மூலமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் குறைக்கிறார். அதனால தான் ஏன் இது நடைமுறைக்கு வரல, இதில் நிர்வாக பிரச்சனை இருக்குதா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நெய் மட்டும் இல்லை, எல்லா பொருட்களோட விலையும் குறைய வேண்டும். அதனால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லோருக்கும் நாம் அந்த நெய், உங்களுக்கெல்லாம் இந்த குறைந்த விலை நெய்யை இங்கே உள்ள பொதுமக்களுக்கு கொடுத்து அவங்க வந்து பலகாரத்தை ரொம்ப நல்லா செய்யட்டும்னு தமிழக அரசு டெய்லி ஒரு செயலி, அதாவது இன்றைக்கி ஒரு செயலி நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால் மாநகராட்சிக்கு ஒரு செயலி. ஆக திமுக அரசு, திராவிட மாடல் அரசு டெய்லி ஒரு செயலியை படுத்துகிறாங்களே தவிர செயல் தான் இல்லை. செயலி இருக்குது, செயல் இல்லை, செயல்பாடே இல்லை. அதனால் இன்றைய காலகட்டத்தில் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவுக்கு எவ்வளோ மக்கள் பயனடைகிறார்கள் என்று சொல்வதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம். இதை விழாவாக நாங்கள் மக்களோடு சேர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், சேவை விழாவாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி மக்களுக்கு நல்லது கிடைப்பதை பொறுத்து கொள்ளாதவர்கள், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களேன்றதை பொறுத்து கொள்ளாதவர்கள், எல்லாவற்றையும் அரசியலாக கூட நினைக்கிறவர்கள் இன்று காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறார்கள். இன்றைக்கி முதலமைச்சரின் அந்த ட்வீட்டெல்லாம் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜிஎஸ்டியோட பல வரிகள் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக தேவையான மருந்துகளுடைய விலையும் ஜிஎஸ்டியும் குறைஞ்சிருக்கு. ஆனால் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கான ஜிஎஸ்டியை முழுமையாக குறைக்கணும்னு தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ சங்கங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மருத்துவராக எப்படி? இல்லை, இது இப்போ தான் ஆரம்பமாகி இருக்கிறது. இப்போது முதல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
போண்டா செய்கிறதுக்குள்ள பொருட்களுக்கு வேறு வரி, போண்டாக்கு வேறு வரி. ஆனால் இப்போ எல்லாம் ஒரே மாதிரி வரியாக ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவ உபகரணங்கள் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வெளிநாட்டில் தான் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அபரிதமான வெளிநாட்டுக்கு வரி கொடுத்து நம்ம செய்து கொண்டிருந்தோம். இப்போ பல மருத்துவ உபகரணங்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சியினால் ஆத்ம நிர்பர் பாரத் என்று உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது. அதனால் ஏற்கனவே வெளிநாட்டு விலையை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சு தான் இருக்குது. ஆனாலும் இன்னும் அதிகமாக குறைக்கப்படுவதற்கான முயற்சி மேற்கொள்வார்கள். இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கெலாம் வரி இல்லை. ஆக மக்களை பாதுகாப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமோ அது செய்யப்படும். என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் பிரிந்து சென்றவர்கள் வந்து மீண்டும் ஒன்றிணைந்ததற்கான முயற்சியை வந்து அண்ணாமலை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. சமீபத்தில் டிடிவியை சந்தித்தது மாதிரியே ஓபிஎஸ்ஸையும் சந்திக்க போகிறோங்கிறது வெளியிட்டிருக்காரு. இது கட்சியுடைய செயல்பாடாக பார்க்குறீங்களா? அவர் தனிப்பட்ட முறையில் செயல்பாடு இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவரவர்களுக்கு என்ற ஒரு வேலை இருக்கிறது. அதனால் நான் வந்து கட்சி தலைவர் இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் நான் வந்து கட்சி என்ன சொல்கிறதோ இன்றைய காலகட்டத்தில் என்னோட பணி இந்த ஒரு வாரமாக நான் எடுத்துக்கொள்கின்ற பணி ஜிஎஸ்டி டூர். அதனால் இன்றைக்கி ஆவினுக்கு வந்தேன். நாளைக்கு மளிகை கடைகளுக்கு போகிறோம், அதுக்கு அடுத்த நாள் துணி கடைக்கு போகிறோம், அதுக்கு அடுத்த நாள் கார் கடைக்கு போகிறோம். போய் மக்களுக்கு எது நல்லதோ அதை சொல்கிறேன். இதில் வந்து நான் ஜிஎஸ்டி வரி குறைப்பை பற்றி பேசுவதற்காக தான் இந்த இல்லை. நான் இதுக்கு எதுக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் இன்னைக்கு ஜிஎஸ்டிக்கு மாத்திரம் பதில் சொல்லுவேன். வரியா பதில் சொல்ல மாட்டேன். இந்த வரி குறைப்புக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.